நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை வலியுறுத்துகிறார். எதனை நிலைத்திருக்க வேண்டும்? முதலாவதாக ஜீவனுள்ள நல்ல நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, யார் நிலைத்திருப்பாய் என்று பார்க்கும்போது சங்கீதம் 24:3 சொல்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பார்கள். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கிருபையும் தயவும் நன்மை கிருபையும் தொடர செய்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? மனிதன் உனக்கு உத்தரவாதத்தை தர முடியாது, ஆனால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உத்தரவாதத்தை தர முடியும். அவரை தேடுகிற அத்தனை நபர்களுக்கும் அவர் உத்தரவாதத்தை தருகிறவர். பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையிலே வந்து சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க சரியா நிற்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? சங்கீதம் 37:27 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு நன்மை செய்யும் போது நிலைத்திருப்பாய். ஆமென் சொல்லுமா? பரிசுத்த வாழ்க்கை வாழும் போது நிலைத்திருப்பாய். உனக்கு உத்தரவாதம் இருக்கு. இல்லாட்டா செத்துருவோம் நம்ம, இல்லாட்டா நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும். ரெண்டாவது, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்னென்னைக்கும் நிலைத்திருக்க முடியும். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 15:4 சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவருக்குள்ளாக நிலைத்திருங்க. தேவனுடைய வீட்டில் நிலைத்திருங்க, தீமையை விட்டு நிலைத்திருங்க, பரிசுத்தமாய் இருந்து நிலைத்திருங்க. அடுத்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்க, ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருங்க. வேதம் சொல்கிறது, யோவான் 15:5 நினைக்கிறேன், நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான். மிகுந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வரும். மிகுந்த அவரோடு இணைந்து செயல்படும் போது மிகுந்த ஆசீர்வாதம் வரும். என்னையே அல்லாமல், அவர் அல்லாமல் தனித்து நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நாம் தனித்தல்ல, அவரோடு நிலைத்திருக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக, அவருக்குள் ஒன்றித்து செயல்படும்படியாக விசுவாச யாத்திரையிலே விசுவாசிக்கிற அத்தனை நபர்களும் பதற மாட்டோம். விசுவாசிக்கிறனாலே உண்டாகிற அற்புத அடையாளங்கள் ஆவது என்று வேதம் அழகாய் சொல்கிறது. மார்க் 16 அழகாக சொல்கிறது, சாவுக்கேதுவான ஒன்றும் சேதப்படுத்தாது, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எழுப்பீர்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது பாம்பு 2 தடவை பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு 2 தடவை என்ன செஞ்சிருக்கு? கடிச்சிருக்கு. பாம்பு என்னை கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பாம்பை நான் என்ன பிடிச்சி கடிச்சிட்டேன். அது சொன்னா, பாம்பை கடிச்சிட்டோம்னா விஷம் வர ஏறாதுன்னு சொன்னாங்க. அட்வென்ச்சர் கோர்ஸில் இருக்கேன். கமாண்டோ கோர்ஸுக்கு முன்னால் ஒரு அட்வென்ச்சர் கோர்ஸு. காட்டுக்குள்ளேயே சுற்றணும். நம்ம காட்டுக்குள்ளே தான் என்ன செய்யணும், எது காய்கறி என்ன கிடைக்குதோ அதப்பெல்லாம் அப்படியே ஆதிவாசி மாதிரி 30 நாள் நாங்கள் என்ன செய்யணும், காட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதில் பாருங்களேன், அந்த பாம்பை கடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பாம்பை பிடிச்சி அப்படி 2 சுண்டி அப்படியே மயக்கம் பிடிச்சல, அப்படியே கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜான் அப்படியே பிடிச்சி அப்படியே வாழையும் பிடிச்சி அப்படியே கடிச்சிட்டேன். அது சொன்னால் அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லியிருக்கானே, கடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம், விஷம் ஏறாதுன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு யோசித்தேன், பாம்பு கடிச்சிருக்கு, அப்படியே கத்தி எடுத்து அதை தூக்கி போட்டு, பாம்பை தூக்கி போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு காலை கிழிச்சு என்ன செஞ்சுட்டேன், கட்டை போட்டு ரத்தத்தெல்லாம் வெளியேற்றி என்ன நான் சாகலை. பாம்பு கடிச்சோம் என்ன செய்யலை, சாகலை. பூரான் இலங்கையில் படுத்திருந்தான், 8 மாதம் படுத்திருந்தான். அந்த கட்டில் இருந்து பூரா விழுந்துக்கிட்டே இருக்கு, கடிச்சு தின்னுட்டே இருந்திருக்கேன். தூக்கம் இல்லாமல் 8 மாதம் தூக்கம் இல்லாமல். காலையில் எங்கன்னா எல்லாருமே கடிச்சு எல்லாம் இருக்குன்னா ஒவ்வொரு பிட்டா இருக்கு பூரா. அது பக்கத்தில்
பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் 2-3 பேர் தூங்கிட்டு இருந்தோம். நான் மட்டும் தான் உள்ள தூங்கிட்டு இருந்தேன். பாக்கியெல்லாம் இருக்கிறாங்களே காவலுக்கு இருந்தவங்க அவனுக்கு பூரா சார் வெறும் நான் லைட் அடிச்சு பார்க்குறேன் புறானா உங்கள் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த அலர்ஜியும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுமா? ஏன் சொன்னா கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறனால. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவான். என்னையே இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:9 சொல்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், நீங்கள் அன்பிலே நிலைத்திருங்கள். விரோதம் குரோதம் அல்ல, சண்டை சச்சரவுக்காக நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, எல்லாரோடும் ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஒருத்தர் செத்து போனான். அவன் செத்து போனவனே என்ன சொல்றான் தெரியுமா? எவன் கூட ஒட்ட மாட்டான், செத்து தொலைஞ்சிட்டான் பாருங்க, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் கூட சண்டை போட்டான், இந்த பாருங்க செத்து தொலைஞ்சிட்டான். நல்ல மனுஷன் செத்தான், ஐயோ எல்லாரோடையும் ஐக்கியமா இருப்பாங்க, எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்காங்க. சிலர் ஒரு அம்மா இறந்து விட்டாங்க, அப்பா செத்துட்டான், இந்த தெருவே நல்லா இருக்கும், இந்த தெருவே போய் தொலைஞ்சிட்டா அப்படின்வாங்க. ஆனால் நல்லவங்க செய்யும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ எவ்வளோ ஜெபிக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறவங்க, யாரோடையும் சண்டை போடாதவங்க, அவங்க இறந்துட்டாங்க பாருங்களேன், சார் எவ்வளோ ஒரு அப்படி வருத்தத்தை தெரிவிப்பாங்க. இவங்க தொலைஞ்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இல்லை. நம்ம மரணம் நமக்கு நித்திய வாழ்க்கையா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு உதாரணம் இருக்கிறதா என்று சொல்லி மரணம் தான் நமக்கு என்ன செய்யும்? தீர்ப்பளிக்கும். மரணத்தில் தான் நித்திய வாழ்க்கையா நரக வாழ்க்கையா என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய நிலைகள். அதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்களேன். நிலைத்திருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருங்க. நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருங்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு பிரதிபலனை கொடுக்கிறார். விசுவாசம் தான் ஒரு அற்புதத்துக்கு அஸ்திவாரம். விசுவாசம் இல்லாட்டினா என்ன ஆகும்? பயந்துட்டு இருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், இல்லை உலகத்துக்குள்ள இருக்கிறோம். விசுவாசிக நம்ம பேரெல்லாம் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா? விசுவாசிக. என்ன பேரு? விசுவாசிக. ஆமென் சொல்லுமா? ஜெபின் ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா ஆமென். பாருங்களேன், விசுவாசம், விசுவாச பிள்ளைங்க, விசுவாசம். தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார். நாம் சோர்ந்து போக அல்ல, பலவீனப்பட அல்ல, நாம் தைரியப்பட்டு ஓடுவதற்காக கர்த்தர் நம்மளை தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? என்னதான் டாக்டருக்கு முடியலையோ, புண்ணு வந்துருச்சா, இல்லை வியாதி வந்துருச்சா, ஆனால் இன்னைக்கு ஓடுறோம். அது காரணம் என்ன? விசுவாசத்திலே உறுதியானவர்களாக. ஆமென் சொல்லுமா? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அப்புறம் புருஷனாய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருக்கணும். திடன் கொள்ளணும், தைரியமா இருக்கணும். புருஷனா இருங்கன்னு சொன்னா என்னன்னா, எதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியசாலிக்கு தான் புருஷன் சொல்றாங்க. ஆமென் சொல்லுமா? அப்ப எதையுமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து பயந்து போகாதபடிக்கு நாம் விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் 4:1 சொல்கிறது, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே என்று ஆண்டவர் சொல்றார். நம்மை பார்த்து பிரியமானவர்கள், ஆண்டவருக்கு ஒரு மகிமை உள்ளவர்கள், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருக்கணும்? நீங்க கனம் பொருந்தியவர்கள். ஆண்டவருக்கு ஒரு கிரீடம் வச்சா எவ்வளவு மேன்மையோ, நீங்க கர்த்தருக்குள்ளாக நீங்க இருக்கும் போதெல்லாம் அவருக்கு கிரீடம் போல நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். அதனாலே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. எதுக்குள்ள நிலைத்திருக்கணும்? கர்த்தருக்குள் நிலைத்திருங்க, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. சில நேரத்தில் வேதனை வந்துச்சுன்னா, ஆண்டவரே இயேசுவே, பாத்ரூம்குள்ள போனாலும் சரி, அங்கே
பஸ்ஸில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, ஆண்டவரே இது பயமாக இருக்குது, இது பலவீனமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல 2 நிமிஷம் நின்று கையை தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்பேன். அதான் எனக்கு பழக்கம். ஆமீன் சொல்லுமா. இன்னைக்கு வரைக்கும் அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி. கர்த்தர் நமக்கு சகாயர். யார் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள்? அந்த தெளிந்த புத்தி வேணும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்ற தெளிந்த புத்தி வேணும். எவனை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி கொண்டிருப்பான். அதனால நீங்க அவனை பார்த்து பயந்து போகாதீங்க. எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 2:28 சொல்கிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்க. அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாம அவரில் நம்ம உறுதியாய் நிலைத்திருக்கிறதுக்கு தைரியம் உள்ளவர்களாக, வெட்கப்படாதபடிக்கு அவருக்குள்ளே நம்ம எப்பொழுது நிலைத்திருக்கும் போது நம்ம அவர் வரும்போது வெட்கப்பட மாட்டோம், அவரோடு கூட கடந்து போவோம். கடைசியாக 1 கொரிந்தியர் 7:20 எடுத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:20 எல்லாரும் முழங்கால் படிடுவோம். அவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவனை. உன்னை விசுவாசத்துக்குள்ள இருக்க, ஜெபத்துக்குள்ள இருக்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ள இருக்க, அந்த சபைக்குள்ள இருக்க, கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறான்னா அதில் நினைச்சிருங்க. அந்த குடும்பத்துக்குள்ள நினைச்சிருங்க, அந்த சபைக்குள்ள நினைச்சிருங்க, அந்த விசுவாசத்தில் நினைச்சிருங்க, கர்த்தருக்குள்ளாக நினைச்சிருங்க. அவர் எல்லாம் பார்த்து கொள்வாங்க. கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஆண்டவர் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அத்தனை கையை உயர்த்துங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிலைத்திருக்கும். நான் நிலைத்திருக்க, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க, கர்த்தருக்குள்ளாக நான் உறுதியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம், அவருக்குள்ளாக நான் வாஞ்சியாய் நிற்க, விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க, அன்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க, ஆண்டவரை எந்த காரியத்துக்கும் பயந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மேற்கொள்ளத்தக்க விதமான புருஷனாக நிலைத்திருக்க, அவருக்குள்ளாக ஆண்டவர் அவரோடு கூட நிலைத்திருக்கும்படியாக பிதாவில் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக அன்பு கூர்ந்து, மற்றவர்களுக்குள்ளாக அன்பு கூர்ந்து நிலைத்திருக்கிற எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடர அந்த கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களை நிலைத்திருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன கையை உயர்த்தின அத்தனை நபர்கள் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். எங்கள் அழைப்பின்படியே நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கட்டும். அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் அசைக்கப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை விடுவிக்க, அவர்களுடைய பலவீனத்தை மாற்றுங்க, அற்புதம் செய்ய, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா